என்டிஏ அமித்ஷா கூட்டணியில் அதிமுக இருக்கு. செகண்ட் தாவேகா வந்தா அதுக்கும் கீழே போயிடும். வேற கட்சி வந்தா அதுக்கும் கீழே போயிடுவார். பழனிசாமி பொறுத்தவரை ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும். அதுக்கு தான் அவர் உட்காந்துருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு வளர்ந்து இருக்குது அந்த கட்சின்னு லட்டு மாதிரி கொடுத்தாரு. குப்பையில போட்டு செதைச்சிட்டாரு. 10 தோல்வி பழனிசாமி. அதனால தான் அவரை விட்டாங்க. இவர் தேரவே மாட்டாருன்னு விட்டாங்க. அவ்வளோ கட்சி சின்னம் கிடைச்சிருக்குது, கட்சி ஆஃபீஸ் இருக்குது, கட்சி கொடி இருக்குது. இவ்வளவு இருந்த ஒரு 10 தோல்வி பழனிசாமி ஏன் பேர் வாங்கினார்ல? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாது. என்னப்பா 150 கோடி வாங்குறீங்களாமே அப்படின்னாங்க. ரைட் சார், என்ன நான் என்ன அவ்வளோதான். சூழ்நிலை கைதியாக இருக்காரு. கேட்காமே அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு, கேட்காமே அங்கீகாரம். ஓய்பிரிவு பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பு அல்ல, உங்களை கைதியாக வச்சிருக்காங்க. போன தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வந்தவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தாருமா, தான் ஒரு திமுகன்னு காட்டிக்கிட்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு திமுக என் கொள்கை எதிரின்னா என்ன அர்த்தம்? எப்படி மாறினார்? மடியில் காணும். அவர் தலைக்கு வேலை வைப்பேன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாமியார் சொல்கிறார், 10 லட்சம் ரூபா கொடு உதயநிதி தலையை வட்டிட்டு வாங்க. யாராவது இவரை பற்றி சொல்லியிருக்காங்க? இவரை பற்றி யாருக்காவது தெரியும்? அதிர்ஷ்டத்துக்கு செலவு வைக்கணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய் இவங்களுக்கு தான் அதிர்ஷ்டத்துக்கு. காந்தராஜ் வந்து எலெக்ஷன் நின்னான்னா விஜய்க்கு டெபாசிட் கிடைக்கும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். இப்ப எல்லா இடங்கள்லயுமே அமித்ஷா கூட்டணியில அதிமுக தான் இருக்காங்க, என்டிஏ கூட்டணியில அதிமுக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முதல்வர் கேண்டிடேட்டா யார் இருக்கா, இபிஎஸ் தான் எங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது எந்த இடத்துல இபிஎஸ் இருக்கிறதா சொல்லலையோ. அதுக்கப்புறமா அண்ணாமலை தேர்தல் முடிந்த பிறகுதான் சொல்லுவோன்ட்டார். இல்ல சார், பீகார்லயும் அதே தான் சொன்னாங்க, இங்கேயும் அதே தான் சொன்னாங்க. முதல்ல ஒரு வேட்பாளர் நாங்க தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோம். அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு, இபிஎஸ் அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நாங்க உழைப்போம் அப்படின்றத. அண்ணாமலை இன்னைக்கு வாட் இஸ் அண்ணாமலை கட்சி? அவர் யார் அதை பத்தி பேசுறதுக்கு? காந்தராஜ் சொல்றோமா, காந்தராஜ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு ஏத்துக்குவீங்களா? காந்தராஜுக்கு அண்ணாமலைக்கு என்னமா வித்தியாசம்? திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா ராகுல் காந்தியோ திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும் இந்தியா கூட்டணியில தமிழ்நாட்டுல யாரோட தலைமை? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமை தான். அப்படி இருக்கும்பொழுது இப்ப என்டிஏ கூட்டணியுடைய தலைமையா யார் இருக்காங்க? நீங்க அமித்ஷா அப்படின்னு சொன்னாலும் இபிஎஸ் தானே முதல்வர் கேண்டிடேட். என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குன்றாங்கம்மா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது சொல்றாங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? என்டிஏ அமித்ஷா கூட்டணியில் அதிமுக இருக்குது. செகண்ட் தாவேகா வந்தா அதுக்கும் கீழே போயிடும். வேற கட்சி வந்தா அதுக்கும் கீழே போயிடுவார். பழனிசாமி பொறுத்தவரை ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா போதும். அதுக்கு தான் அவர் உட்காந்துருக்கார். காணாம அடிச்சுட்டார். நாங்களாம் அதிமுக கூட அந்த கட்சியில் இல்லைன்னா கூட எப்பேற்பட்ட ஒரு வளர்ந்து இருக்குது அந்த கட்சின்னு லட்டு மாதிரி கொடுத்தாங்க. குப்பையில் போட்டு செதைச்சிட்டாரம்மா, காணாம அடிச்சிட்டாரு. ஜெயலலிதா விட்டு போகும்போது எப்படி விட்டு போனாங்க அந்த கட்சியை. இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் தோக்கிற கட்சியாக போச்சு. 10 தோல்வி பழனிச்சார். அதனால தான் அவரை விட்டாங்க. இவர் தேரவே மாட்டாருன்னு விட்டாங்க. ரஜினிகாந்த் இது பண்ணாங்க. ரஜினிகாந்த் தான் புத்திசாலின்னு காட்டிட்டார். என்னென்னவோ போட்டு கொடுத்து பார்த்தாங்க. கொரோனாவில் படுத்துட்டோம், டாக்டர் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு கட்சியெல்லாம் ஆரம்பித்தார். அவரும் அமித்ஷா சொன்ன உடனே கட்சியெல்லாம் ஆரம்பித்தார். ஆளுங்களெல்லாம் போட்டார். போட்டுட்டு கொடியெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அவருக்காவது ஆஃபீஸஸ் இருந்தது. ராகவேந்திர கல்யாண மண்டபம் தான் தலைமை கழகம் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அங்கே தான் எல்லாத்தையும் மீட் பண்ணார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஆஃபீஸ் இருந்தது, கொடி இருந்தது, எல்லாம் பண்ணிட்டார். பண்ணிவிட்டு ஷூட்டிங்க்கு போனார். ஹைதராபாத்தில் கொரோனா வந்துருச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அட்மிட் ஆகிட்டார்ட்டாங்க. அப்புறம் டாக்டருங்க சொல்லிட்டாங்க, 1 வருஷத்துக்கு நீங்கள் படங்கள் கூட நடிக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவரை மிரட்டினா யாரை நம்பி யாரை வச்சு நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த ரசிகர் தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட இந்த அமித்ஷா அவரை மிரட்டி நிற்க வைக்கிறாருன்னு சும்மா விடக்கூடாது. அவன் பழி வாங்க வந்துடும், எதிர்மறையாக போயிடும். வேறு வழி இல்லை, போயிட்டார், விட்டாங்க. இன்றைக்கி ரஜினிகாந்த் ஜாலியாக போயிட்டார். அதே இவர் பண்ணப்போ இவருக்கு அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. என்னப்பா 150 கோடி வாங்குறீங்களாமே அப்படின்னாங்க. ரைட் சார், என்ன நான் என்ன பண்ணணும், அவ்வளோதான். சூழ்நிலை கைதியாக இருக்கார். கேட்காமே அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு, கேட்காமே அங்கீகாரம்.
ஓய்வு பாதுகாப்பு எதுக்கு போடுறாங்க தெரியுமா உங்களுக்கு? என்னத்துக்கா? முதன்மையா இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தேவை. என்ன பாதுகாப்புன்னா என்ன? உயிருக்கு ஆபத்துங்கிறது தானே, அதுக்காக தானே போடுறாங்க. அவர் போற இடம்லாம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்க. அதான் அப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதல்ல. நான் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத வந்து அப்பப்போ அமித்ஷா கிட்ட தகவல் சொல்லணும். ஒரு போலீஸை போட்டாக்கா இந்த உளவு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்புன்னு போட்டாக்கா அவங்க எந்நேரமும் இருப்பாங்க. நீங்கள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போகிறதா இருந்தால் கூட ஒய்பிரிவு பாதுகாப்பு இப்போ யூரின் பாஸ் பண்ண போயிருக்கான்னு தகவல் சொல்லணும். ஒருத்தரை பார்க்க முடியாது, அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது. பணைய கைதி. ஒய்பிரிவு பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பு அல்ல, உங்களை கைதியாக வச்சுருக்காங்க. ஆமாம், அவருடைய ரசிகர்கள் உண்மையான ரசிகர்களாக இருந்தால் அமித்ஷா கிட்ட இருந்து அவரை காப்பாற்றுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, போன தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வந்தவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தார்மா, தான் ஒரு திமுகன்னு காட்டிக்கிட்டு வந்தார். ஞாபகம் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு திமுக என் கொள்கை எதிரின்னா என்ன அர்த்தம்? எப்படி மாறினார்? மடியில் கனம், அவ்வளோதான். வந்திருக்கிற கூட்டமெல்லாம் எப்படி வர்றாங்க? வேடிக்கை பார்க்க வர்றாங்க. அது ஓட்டாக மாறுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட்டு, மாற்றி காட்டுங்க. ஒரு தேர்தலையாக நின்று, ஒரு பஞ்சாயத்து போர்டு தேர்தலையாக நின்று நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருந்தால் உங்களுக்கு எவ்வளோ வாக்காளர் இருக்காங்கிறத தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்திருந்தால் கூட உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சான்ஸும் இல்லையே. தேர்தலையே பார்க்கலையே, இந்த நிமிஷம் வரலும் பார்க்கலையே, இன்னைக்கு வரலும், இப்போ வரலும் பார்க்கலையே. எதை வச்சுக்கிட்டு சொல்கிறீங்க திமுக பயந்து போச்சு? அது பயந்து சும்மா சொல்லிட்டு இருக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது? உதயநிதிக்கு இவரை கண்டால் பயந்து விட்டாருனாங்க. உதயநிதி இப்போ டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்மா, நீ என்னவா இருக்க? நீ ஒரு பஞ்சாயத்து மெம்பர் கூட இல்லை. நான் தான் அவங்க கூட்டத்தில் சொன்னேன், இனிமேல் பாக்கி இருக்கிறது உதயநிதிக்கு பாக்கி இருக்கிறது பதவி என்ன தெரியுமில்ல, சீஃப் மினிஸ்டர், அடுத்தது பிரைம் மினிஸ்டர். அது ஒன்றும் வந்தாச்சு. கட்சி உறுப்பினராக வந்தார், கட்சியில் செயலாளராக மாறினார், உடனே எலெக்ஷன் நின்னார், ஜெயிச்சார், எம்எல்ஏ ஆனார், எம்எல்ஏ ஆனவுடனே மினிஸ்டர் ஆனார், மினிஸ்டர் ஆனவுடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார், இப்போ டெப்டி சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார். அவர் தலைக்கு வேலை வைப்பேன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சாமியார் சொல்கிறான், 10 லட்சம் ரூபா கொடுவேன் உதயநிதி தலையை வெட்டிட்டு வான்னு. யாராவது இவரை பற்றி சொல்லியிருக்காங்களா? இவரை பற்றி யாருக்காவது தெரியுமா? என்ன பிரபலத்தை இருந்து நடித்த படங்களை பற்றி சொல்கிறீங்க. இவரால் எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெற்றி பெற்ற படத்தில் இவர் இருந்தார் தவிர இவருக்காக ஓடின படத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு படம் அவருக்காக எந்த படமும் ஓடல. எந்த படம் ஓடிச்சு சொல்லுங்க. நீங்க அதை ஏன் ஓடல அப்படின்றீங்க? அவருக்காக ஓடிச்சுன்னு சொல்லுங்க. அவருக்கு ரசிகர்கள் அவருக்காக பார்க்காம அவருக்காக போகல. அந்த படம் இப்போ கில்லி படம் சூப்பராக ஓடிச்சு. அதில் விஜய் பேசுன ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க சார். கில்லி படத்துல வர எல்லா டைலாக்கும் சின்ன குழந்தை கூட சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க? நான் இப்ப அத சொல்லுங்க. நான் என்ன நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? செல்லம் யாரு விஜயா பேசுறாரு. கடைசி கிளைமேக்ஸ் சீனில் அந்த காஃபி கடைக்கு போய் நிற்பா, செல்லம் உன்னை நான் தூக்கிட்டு போக மாட்டேன்னு பிரகாஷ் ராஜ் கிழிச்சேன். ஊரில் உன் ஆளுங்க 1000 பேர் இருக்கும்போது என்னை வந்து உன்னை ஓச்சிட்டு தூக்கிட்டு வந்துட்டான், அவனை போய் அடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் உன் கூட நான் வர்றேன், காஃபி போட்டு பாருங்க. படம் அதுக்கு நின்றுச்சுமா, படம் அதுக்கு நின்றுச்சு. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அந்த பாட்டுக்கு நின்றுச்சு, அந்த ஸ்டண்ட் சீனுக்கு நின்றுச்சு. விஜய் அதில் என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் ஒரு நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதெல்லாம் அதுக்கே நான் போகலை. அதிர்ஷ்டத்துக்கு செலவு வைக்கணும்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எம்ஜிஆர், ரஜினிகாந்த், விஜய் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு வைக்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து அற்புதமான ஒப்பிட முடியாத ஒரு அற்புதமான கலைஞர். சிவாஜி கணேசனை ஓரம் கட்டிட்டு மக்களால் ஆதரிக்கப்பட்டவர் எம்ஜிஆர். திறமையில் வரல, சாமர்த்தியத்தில் வந்தார். படத்தில் அவர் நடிச்சுக்க வரல. ஒரு சிவாஜி எப்படியெல்லாம் அழிக்க முடியுமோ அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு இவர் வந்தார். இவர் அண்ணா இருந்த சமயத்திலேயே அரசியலுக்குள்ள வந்தவர். எது இப்போ அண்ணா இருந்தப்போ நேரில் இருந்து பார்த்தவர் எம்ஜிஆர். அப்படி இருக்கும்போது சில நுணுக்கங்களை கற்றுருக்க மாட்டாரா? அண்ணா கிட்ட அவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தடவை தனக்கு பெரிய சக்தி வந்துருச்சுன்னு முடிவெடுத்துட்டார். அண்ணாவிட தான் பெரிய லீடர்னு முடிவெடுத்துட்டார்.
எடுத்துட்டு ஒரு கூட்டத்தில் அண்ணாயினுடைய தலைவர் காமராஜருடைய வழிகாட்டினார். அப்போ அவர் வந்து சட்ட மேலவை இது எம்எல்சியாக இருக்கார். அன்றைக்கி அந்த இதை சொல்கிறாரு. நாம் 2 நாள் கழித்து என் கடமைங்கிற படம் ரிலீஸ் ஆகுது. இவர் இப்படி பேசிட்டாங்கிறது கட்சியில் பெரிய குழப்பம் உண்டாயிடுச்சு. எப்படி இவர் பேசலாம், ஒரே எக்கச்சமான ரகலை. பதில் சொல்லுன்னு போது பதில் சொல்லலை இவர். என் கடமை படம் 3ஆம் நாள் ரிலீஸு, மார்னிங் ஷோ ஃபுல்லு. க்ரௌண்ட் டாக்கீஸில் நான் ஸ்டாண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்னிங் ஷோ ஹவுஸ் ஃபுல்லு. மத்தியானம் இந்த செய்தி, அண்ணாவை வந்து இது போய்ட்டு இடைக்க பேசிட்டார். ஈவினிங் ஷோ காலி. படம் சூப்பர் ஃப்ளாப். வாத்தியாருக்கு புரிஞ்சிருச்சு, அண்ணாவை பகைச்சிக்கிட்டோம்னா காலி. அன்னைக்கு அடங்கி போயிட்டார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது, தான் கட்சியில் இருக்கிறதுனால தான் தான் படம் ஓடுது. தான் இருக்கிறதுனால கட்சி இல்லைங்கிறது அன்றைக்கி அவருக்கு தெரிஞ்சது. என் கடமை ஒரு அருமையான படமா. நின்றடி மீனாட்சி, சொல்லடி அந்த அற்புதமான பாடல்கள் கொண்ட படம் அது. மன்னாதி மன்னன் போன்ற படங்களை எடுத்த நடேஷ் ஆர்ட் பிக்சர் எடுத்த படம். அந்த ப்ரொடியூசர் அதோட காலியாக தற்கொலை பட்டி செத்து போனார். அன்னைக்கு எம்ஜிஆருக்கு தெரிஞ்சுது, அண்ணாவை எடுத்துக்கிட்டால் நடக்காது. ஆக அண்ணாவை பார்த்து இருந்தால் கூட அண்ணா மேலே ஏறி உக்காரான்னு பார்த்தார், நடக்கலை. கலைஞர்கிட்டே அவர் பயந்தார். ஆனால் அன்னைக்கு கலைஞருடைய செல்வாக்கு குறைஞ்சிருந்த நேரத்தில் வந்தார், தப்பிச்சார். ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் படுத்து டிஸ்மிஸ் ஆனதுனால தப்பிச்சார். அனுதாபாலையில் தான் அவர் ஜெயித்தார். கடைசி இதில் வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் படுக்காமல் இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படாமல் இருந்தால் அவர் தோற்று போயிருப்பார். அதுதான் உண்மையான சூழ்நிலை. அதுக்கப்புறம் அந்த கட்சி என்னாச்சு? இன்னைக்கு இருக்குதா? அது கலைஞர் இருக்கார், அவர் கட்சியும் இருக்குது, ஆட்சியில் இருக்குது. அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படி கழகத்தில் இருக்கும் தொண்டர்கள், உறுப்பினர், அந்த பொறுப்பில் இருக்கவங்க இல்லை, தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். பொதுச் செயலாளரையே தொண்டர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். செயற்குழு உறுப்பினர்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் என்ன பண்ணாங்க, தான் ஃப்ரெண்ட்ஸுகளை 20 பேர்த்த கூட்டிகிட்டு வந்தாங்க. யாரோ ஒரு ஆள் வந்து விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு வந்தார். அந்த ஆளை பிடிச்சி அடித்து உதச்சி ரத்த கலரி ஆச்சு. தெரியுமா உங்களுக்கு? அன்றைக்கி ஓடின ஆள் தான் அவர். இந்த ஏரியா தான் பெரிய தலைவராக இருந்தது, பத்திரிகைலாம் நடத்தினவர். அடித்து ரத்தம், விண்ணப்பம் வாங்க மாட்டேன் அமைச்சர். அப்படி இவங்களாவே ஒரு இவர் 20 பேரை கூட்டு வந்துட்டு இவர் தலைவர் ஆகிட்டார், பன்னீர்செல்வம் துணை பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அதனால தான் யாரும் அங்கீகாரம் கொடுக்கல இதுக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்து சட்ட விதிகளுக்கு முரணாக நின்று அது கேஸ் கொண்டு போனாக்கா அங்கே இருக்கிற ஜட்ஜி அப்புறம் எல்லாம் ஒரே குரூப் தானே, இல்லை அதெல்லாம் பரவாயில்லன்ட்டாங்க. அதனால தான் பழனிசாமிக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்காம அவ்வளோ கட்சி சின்னம் கிடச்சிருக்குது, கட்சி ஆஃபீஸ் இருக்குது, கட்சி கொடி இருக்குது, இவ்வளவு இருந்த ஒரு 10 தோல்வி பழனிசாமி ஏன் பேர் வாங்கினார்னா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். அதே தான் இப்போ கேட்குறோம். தாவேகா வந்து திமுகவே அழித்து ஒழிக்கிற அளவுக்கு பெரிதாக வளர்ந்து விட்டுன்ற கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. எங்கேயாவது ஆஃபீஸ் இருக்குதா? ஓட்டுகள் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல நின்று அதே எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த எலெக்ஷன்ல வந்து அவர் கேளுங்க, எந்த எலெக்ஷன்ல வந்து அவர் நின்று ஓட்டை பிரிச்சார் சொல்லுங்க. எந்த எலெக்ஷன் நின்னார் அவர்? எந்த எலெக்ஷன் வச்சு இந்த ஆதாரம் இதை சொல்றீங்க ஓட்டை பிரிச்சுட்டார்? அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுறது நான் சொல்றேங்க. காந்தராஜ் வந்து எலெக்ஷன் நின்னான்னா விஜய்க்கு டெபாசிட் கிடைக்காது. யார் சொன்னது? காந்தராஜ். நான் நின்னால் ஒழித்து விடுவேன், உங்களை ஒழித்து விடுவேன். யார் சொன்னது? நானே தான் சொல்கிறேன். அப்படி தான் போயிட்டு ஒன் மேன் ஷோ. பிரபல நடிகருங்கிறத தவிர அவருக்கு என்னம்மா இருக்குது? ஒன்றும் இல்லை. அவருடைய வீரத்துக்கு இன்னொரு வீரத்துக்கு அடையாளம் சொல்கிறேன். அவங்க அப்பா ஒரு கட்சி நடத்தினார், சந்திரசேகர். அதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க, சொன்ன அமிச்சாங்க, அம்மா உங்களை பார்க்கணுங்கிறாங்க. 11 மணிக்கு வர சொன்னாங்க. 11 மணிக்கு போனார். உட்காருங்கன்னாங்க. உட்காந்துக்கிட்டு இருந்தார். 4 மணி வரைக்கும் உட்காந்துருந்தார். 4 மணிக்கு அம்மா உங்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டாங்க, போக சொல்லிட்டாங்க. புரிஞ்சிருச்சு அவருக்கு. நேராக வீட்டுக்கு போகலை. அப்போ அவங்க அப்பா தனியாக இருந்தார். நேராக அவங்க அப்பா கிட்ட போனார். முதல்ல கட்சியை கலைச்சிட்டு மறு வேலை பார், இல்லாட்டி உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு விட்டார். அவங்க அப்பா கட்சியை கலைச்சார். ஒரு மிரட்டல்.
கட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிட்டார். அன்னைக்கே கட்சி ஆரம்பித்து அவங்க அப்பா கூட தைரியமாக நின்று இருந்தாக்கா 10 வருஷம் ஆகிருக்கும். இன்றைக்கி 10 வருஷம் பழமையான ஒரு கட்சியாக இருந்து எஸ்டாப்ளிஷ் கட்சியாக மாறி இருக்கும். அன்றைக்கி பயந்து ஓடினவர் இன்றைக்கே வந்தார். அமித்ஷா கூப்பிட்டார், நான் ஒரு படத்துக்கு 150 கோடி வாங்குறீங்க போட்டிருக்க அப்படின்னாரு. நான் என்ன பண்ணுறேன், கட்சி ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணம் அவ்வளோதான். கட்சி ஆரம்பித்த உடனே என்னமாச்சு, 10 கோடி ரூபா லாஸு, 41 பேர் இறந்தாங்க. சொந்த படத்தை கொடுத்தார். சிவாஜி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், ஒரு கட்சி ஆரம்பித்தார், சுற்றி உட்காந்து பொழைச்சானுங்க. என்ன ஆச்சு தெரியுமா, அவருடைய தியேட்டர்கள் தஞ்சாவூரில் இருந்த 2 தியேட்டர், சாந்தி கமலான் 2 தியேட்டர் போச்சு, விற்றார். கடனில் முழுக ஆரம்பித்தாங்க. சிவாஜி குடும்பம் எல்லாம் வந்தாங்க, கட்சியை மூடுறியா இல்லையா, நீ சம்பாரிச்சது நீயே அழிச்சிடாத. அதுக்கப்புறம் தான் கேட்டுறது குடும்ப எதிர்ப்பு காரணமாக கட்சியை கலைச்சிட்டார். அப்புறம் தான் தப்பிச்சார். இல்லாட்டி சிவாஜி தெருவுக்கு போயிருப்பார். இதெல்லாம் அரசியலில் நடந்துருக்குது. உங்களால் தூக்கி விடப்பட்ட விஜயகாந்த் என்ன சாதாரணமாக தூக்கி விட்டீங்க. கடற்கரையில் இடம் இல்லையான்லாம் கேட்டீங்க. அவ்வளோ அட்டகாசம் பண்ணீங்க. கட்சி எங்கே என்ன மக்கள் நல கூட்டணி அது உருவான போது என்ன சொன்னீங்க மீடியாக்கள், அழிந்தது திராவிட இயக்கங்கள். அண்ணா திமுகவை தவிர மற்ற அத்தனை கட்சிக்காரரும் போய் விஜயகாந்தோடு சேர்ந்தாங்க. வைகோவிலேருந்து எல்லாம் போய் சேர்ந்தாங்க. ஒரு சீட்டு கிடைக்கல. விஜயகாந்தை தோத்தார். அதில் மனசு உடைஞ்சுதான் அவர் இறந்தார். அவர் தேர்தல் ஆரம்பிச்சப்ப அவருக்கும் கணிசமான வாக்குகள் கிடைச்சதுல சார். கிடைச்சது என்ன ஆனாரு, அதுக்கப்புறம் அதை சரியா அவர் கொண்டு போகாததான் அவரோட தோல்விக்கு காரணம். கூட்டணி பேச்சு இதெல்லாம் எடுத்ததுனால தான் தேமுதிகவுடைய ஒரு நிலைப்பாடு மாறி அவங்க தோல்விக்கு போனாங்க. அப்படி இங்க தாவேக வந்து இப்பதான் உருவெடுக்கிறதுனால ஆரம்பமே இப்ப ஃபர்ஸ்ட் இருந்த நிலைப்பாடுல அப்ப நிறைய சோஷியல் மீடியாஸ் கிடையாது. ஆனா இப்ப இளைஞர்களோட சக்தி அதிகமா விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இல்ல சார். இப்படிதான் அவரையும் சொன்னீங்க. யார? விஜயகாந்துக்கு இப்படி சொல்லிட்டு இப்போ நீங்களே தான் விளக்கம் கொடுக்குறேன் அவர் ஏன் தோத்தாருன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு இதே மீட்டிங்கில் நம்ம பேசுவோம், விஜய் ஏன் தோத்தாருங்கிறத நம்ம விளக்கமாக பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் விஜய் ஏன் தோத்து போய் காணாமல் போய் வீட்டில் உட்காந்துருக்காருங்கிறதுக்கு அப்போ நீங்களும் பேசணும். நமக்கு நானும் ஒரு அப்ப இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. இதையும் சேர்த்து இந்த சென்டென்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க, இதையும் சேர்த்து வச்சு அப்போ கேளுங்க.